ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள நாளைக்கு நடக்க போற சிஎஸ்கே விசஸ் குஜராத் மேட்ச்ல சிஎஸ்கே பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கேல என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சு பிளே ஆஃப்ல என்ட்ரி ஆயிருவாங்களா அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சிஎஸ்கே விசஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான ஐபிஎல் மேட்ச் 7:30 மணிக்கு குஜராத்ல தொடங்க போகுது. ஏற்கனவே ஃபைனல்ல இந்த ரெண்டு அணியும் போன வருடம் இதே மைதானத்துல மோதினதுனால இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. சிஎஸ்கே பிளேயிங் லெவல் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். சிஎஸ்கேல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கிட்டோட இந்த மேட்ச்ல விளையாட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ரஹானேவை டிராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திரா அணிக்குள்ள வரப்போறதா சொல்றாங்க. சோ அப்படி ரச்சின் ரவீந்திரா அணிக்குள்ள வந்தா ரஹானேவை டிராப் பண்ணா ரஹானேக்கு பதிலா ரிஜிவி அணிக்குள்ள வருவாங்க. மொயின் அலியை டிராப் பண்ணிடுவாங்க. சோ மூன்றாவது நாள்ல டேனியல் மிச்சல் தான் விளையாடுவார். டேனியல் மிச்சல் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அதாவது குஜராத் போன்ற மைதானங்கள்ல இவர் நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்கார். இதனால இது சிஎஸ்கே அணிக்கு பலமா பார்க்கப்படுது. சிவம் துவும் குஜராத் மைதானத்தில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். அவர் தொடர்ந்து 2 டெக்கோட் ஆனாலும் குஜராத் பவுலருக்கு எதிராக ஒரு நல்ல எக்கானமி வச்சிருக்காரு. இதனால அவரும் இந்த மேட்ச்ல சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ ரஹானே இல்லைன்னா ரிஜிவி அவர்கள் விளையாடுவாங்க. ரிஜிவி குஜராத்துக்கு எதிரான மேட்ச்ல தான் 2 6 அடிச்சு சம்பவம் பண்ணார். சோ அதை தோனியே பார்த்து மிரண்டு போனார். இதனால இவருக்கு இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தரப்பு வந்து வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரஹானேக்கு பதில ரஹானே அணியில இல்லைன்னா ரஹானே ஒருவேளை அணியில இருந்தா மொயின் அலியும் அணியில இருப்பாங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து இருக்க மாட்டாங்க, ரிஜிவியும் இருக்க மாட்டாங்க. அதே போல போன மேட்ச்ல சூப்பரா பந்து வீசின மிச்சில் ஷார்ட்னர் அவர்கள் அணிக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவரை நம்பிதான் தற்போது சிஎஸ்கேனுடைய பந்து வீச்சு அட்டாக் இருக்கு. ஏன்னா போன மேட்ச்ல அவர் சூப்பரா பந்து வீசினார். இதே போல இந்த மேட்ச்ல மிச்சில் ஷார்ட்னர் சிறப்பா விளையாட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல ஜடேஜா விளையாடுவாங்க. ஜடேஜா தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்குங்க. போன மேட்ச்ல பேட்டிங் பந்து வீச்சுல சிறப்பா விளையாண்டு சிஎஸ்கே வெற்றி பெற முக்கிய காரணமா வந்தாங்க. அதே போல குஜராத்ல போன வருடம் ஜடேஜா பெரிய சம்பவம் பண்ணி சிஎஸ்கே கோப்பையை வாங்கி கொடுத்தார். இதனால ஜடேஜா இந்த மேட்ச்ல பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாட்டில் தலை எம்எஸ் தோனி கிளம்பியிருப்பார். எம்எஸ் தோனி காலில் இன்ஜுரி இருந்தும் அவர் பேட்டிங் விளையாடுறாரு. அதனாலதான் கடைசி 2 ஓவர்ல மட்டும் பேட்டிங் விளையாடுறாரு. அவராட்டி ஓட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் தலை எம்எஸ் தோனி இந்த மேட்ச்ல விளையாடுவார். ஆனா கடைசி 2 ஓவர்ல இருந்து 1 ஓவர் மட்டும் தான் பேட்டிங் ஆட உள்ள வருவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது சிஎஸ்கே பந்து வீச்சு தான் தற்போது மோசமா இருக்கு. சிஎஸ்கே அணியை சேர்ந்த தீபக் சகால், அதிரானா, முஸ்டிபிசர் ரஹ்மான் போன்ற 3 முக்கியமான மெயின் பவுலர்கள் இல்ல. இதனால சிஎஸ்கே பந்து வீச்சு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் இந்த மேட்ச்ல சர்துல் தாக்கூரை டிராப் பண்ணிட்டு ராஜ்வர்தன் அங்கேக்கர் பிளேயிங் லெவல்ல விளையாட வாய்ப்பு இருக்கு. இவர் பேட்டிங்கும் சிறப்பா விளையாடுவார். அடுத்த நாட்டுல டெஸ்பாண்டே பிளேயிங் லெவல்ல விளையாடுவாங்க. டெஸ்பாண்டே தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்கு. ஸோ அதுல இருந்து அவர் குணமானா கண்டிப்பா இந்த மேட்ச்ல அவரும் அவைலபிளா இருப்பார். அடுத்ததான் ஃபாரின் வீரர் ரிச்சர்ட் கிளீசன் சிஎஸ்கே மெயின் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா அணிக்குள்ள விளையாடுவாங்க. இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி சிம்ரன்ஜித் சிங் அணிக்குள்ள வருவாங்க. இதுதான் சிஎஸ்கே பிளேயிங் லெவலா பார்க்கப்படுது. போன மேட்ச்ல புதிதா வந்த மிச்சில் ஷார்ட்னர், சிம்ரன்ஜித் சிங் சூப்பரா பந்து வீசினால சிஎஸ்கே தப்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணியை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் சிறப்பா விளையாட வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதுல சர்துல் தாக்கூர் டிராப் பண்ணிட்டு முகேஷ்குமார், ராஜ்வர்தன் அங்கேக்கர் போன்ற வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா சர்துல் தாக்கூர் அதிக ரன்களை வந்து வாரி கொடுக்கிறார். சோ சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை 2 மாற்றங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கு. சர்துலுக்கு பதிலா ராஜ்வர்தன் கங்கைக்கர், முகேஷ்குமார் போன்ற வீரர்கள் அணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதே போல தொடக்க வீரரான ரஹானேவை டிராப் பண்ணிட்டு ரிஜிவியும், மொயின் அலியை டிராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திராவும் அணிக்குள்ள இந்த மேட்ச்ல வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் சிஎஸ்கேனுடைய மாற்றப்பட்ட பிளேயிங் லெவலா இந்த மேட்ச்ல பார்க்கப்படுது. சிஎஸ்கே அணியை பொறுத்தளவுல என்னதான் மாற்றங்கள் பண்ணாலும் முதல்ல பேட்டிங் ஆனா 200 இருந்து 220 ரன்களுக்கு மேல டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணணும். முதல்ல பந்து வீசினா 150 இருந்து 180 ரன்குள்ள குஜராத் அணியை சுருட்டணும். அப்பதான் சிஎஸ்கே இந்த மேட்ச்ல ஈஸியா ஜெயிக்க முடியும். இந்த போட்டியை பொறுத்தவரை சிஎஸ்கே வெற்றி பெற 80%, குஜராத் வெற்றி பெற 20% வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்படுது. சோ நீங்க சொல்லுங்க, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே பிளேயிங் லெவல் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மேட்ச்ல சிஎஸ்கே குஜராத்தை வீழ்த்துவாங்களா? அப்படி இருக்க கவலை லீவ் பண்ணுங்க.